அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 81வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 அரசர்கள் அதிகாரம் 1 முதல் 4 வரை. 2 அரசர்கள் என்ற இந்த நூல் யூதா மற்றும் இஸ்ரேல் அரசுகளின் வரலாற்றை நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த நூல் 2 பகுதிகளை கொண்டது. 1வது சமாரியாவின் வீழ்ச்சி, 2வது எருசலேமின் வீழ்ச்சி. யூதா இஸ்ரேல் ஆகியவற்றின் அரசர்களும் மக்களும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்காததாலேயே அந்நாடுகள் பேரழிவுக்குள்ளாயின என்பதை இந்நூல் மிகவும் வற்புறுத்தி கூறுகிறது. எருசலேம் வீழ்ச்சியுற்றதும் யூதா நாட்டு மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதும் இஸ்ரேலரின் வரலாற்றில் பெரும் திருப்புமுனையாக அமைந்துள்ளன. இந்நூலில் எலியாவிற்கு பதிலாக இறைவாக்கினர் எலிசாவின் புதுமைகள் சிறப்பிடம் பெறுகின்றன. தொடர்ந்து இன்று 2 அரசர்கள் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 2 அரசர்கள் அதிகாரம் 1. எலியாவும் அரசன் அகசியாவும். ஆகாபு இறந்த பின் மூவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகனி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்டு சமாரியா அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம், இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் நீங்கள் குறி கேட்கப் போகிறீர்கள்? எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த தூதரை நோக்கி, அரசன், ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஒரு ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய்? நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினர். அவன் அவர்களிடம், உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான். அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக, அவர் மயிர் அடர்ந்த மனிதர், இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றனர். அப்பொழுது அவன், அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதான் என்றான். உடனே அரசன் 50 தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அவரிடம் அனுப்பினான். தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம், கடவுளின் அடியவரே, கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா 50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானில் நின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான். அத்தலைவனும் மேலேறி சென்று எலியாவிடம், கடவுளின் அடியவரே, விரைவாய் கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா 3ஆம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அனுப்பினான். 3ஆம் தலைவனும் மேலேறி சென்று எலியாவின் முன் முழந்தாளிட்டு, கடவுளின் அடியவரே, என் உயிரையும் உம் அடியாராகிய இந்த 50 உயிரையும் காத்தருளும். வானினின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவருடைய 50 வீரர்களையும் சுட்டெரித்து விட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கி செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கி சென்றார். அவர் அரசனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, இறை உலத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்றார். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசன் யோசபாத்தின் மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. அகசியாவின் ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. 2 அரசர்கள் அதிகாரம் 2. எலியாவின் விண்ணீர்ப்பு.
ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து, ஆண்டவர் இன்று தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். எலியா அவரை நோக்கி, எலிசா, ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் எரிகோவுக்கு சென்றனர். அப்பொழுது எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை அணுகி, ஆண்டவர் இன்று தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றை கண்டு, எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறி அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். மேலும் அவரை நோக்கி, இதோ அடியார்களிடம் 50 வலிமையான ஆள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் போய் தலைவரை தேடி கண்டுபிடிக்க தயவு செய்து அனுமதி தாரும். ஒருவேளை ஆண்டவரின் ஆவி அவரை தூக்கி ஏதாவது ஒரு மலையிலோ பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்கக்கூடும் என்றனர். அதற்கு அவர் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார். ஆனால் எலிசா சலிப்படையும் வரை அவர்கள் அவரை வற்புறுத்தினர். இறுதியாக அவர் அனுப்பி வையுங்கள் என்றார். எனவே அவர்கள் 50 ஆள்களையும் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் எரிகோவில் தங்கியிருந்த எலிசாவிடம் திரும்பி வந்தனர். அவர் அவர்களிடம், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார். எலிசாவின் வியத்தகு செயல்கள். அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி, இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை எம் தலைவராகிய தாங்கள் அறிவீர். ஆயினும் இங்கு நல்ல தண்ணீர் இல்லை, நிலமும் நற்பலன் தருவதில்லை என்றனர். அதற்கு அவர், ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன், இனிமேல் சாவும் இராது நிலமும் பயன்தரும் என்றார். அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவின் வாக்கிற்கேற்ப நல்லதாக இருக்கின்றது. அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறி சென்றார். அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர் நகரினின்று வந்து, வழுக்கை தலையா போ, வழுக்கை தலையா போ என்று ஏளனம் செய்தனர். எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதறி போட்டன. பின்பு எலிசா கர்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார். 2 அரசர்கள் அதிகாரம் 3. இஸ்ரேலுக்கும் மோவாபுக்கும் இடையே போர். யூதாவின் அரசன் யோசபாத்தினுடைய ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆகாபின் மகன் யோராம் இஸ்ரேலின் அரசனானான்.
அவன் 12 ஆண்டுகள் சமாரியாவில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்த போதிலும் தன் தாய் தந்தையைப் போல் அவ்வளவு தீயவனாய் இல்லை. ஏனெனில் அவன் தன் தந்தை செய்து வைத்திருந்த பாகால் சிலை தூணை அகற்றிவிட்டான். எனினும் இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் தீய வழியில் அவனும் நிலையாய் நின்றான். அதை விட்டு அவன் விலகவில்லை. இது நிற்க மோவாபிய மன்னன் மேசா ஏராளமான ஆட்டு மந்தைகளை வளர்த்து வந்தான். அவன் இஸ்ரவேல் அரசனுக்கு ஆண்டுக்கு 1,00,000 செம்மறிகளையும் 1,00,000 ஆட்டுக்கிடாய்களின் கம்பளி உரோமத்தையும் கப்பமாக கொடுத்து வந்தான். ஆனால் ஆகாபு இறந்த பின் மோவாபிய மன்னன் இஸ்ரவேல் அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். எனவே அரசன் யோராம் உடனே இஸ்ரவேலர் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று திரட்டினான். அவ்வாறு அவன் செல்கையில், மோவாபிய மன்னன் எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறான், எனவே மோவாபுக்கு எதிராய் போரிட என்னோடு வருவீரா என்று கேட்குமாறு யூதாவின் அரசன் யோசபாத்திடம் ஆள் அனுப்பினான். அவன் மறுமொழியாக, வருகிறேன், உம்மைப் போலவே நானும் தயார், உம் மக்களைப் போலவே என் மக்களும், உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான். பின்பு அவன், எவ்வழியே சென்று நாம் தாக்கலாம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் பாலைநில வழியாக போவோம் என்று பதிலளித்தான். அவ்வாறே இஸ்ரவேல் அரசன் யூதாவின் அரசனோடும் ஏதோமின் மன்னனோடும் புறப்பட்டான். அவர்கள் 7 நாள் சுற்று வழியில் சென்ற பின் படை வீரர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்த விலங்கினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்பொழுது இஸ்ரவேலின் அரசன், அந்தோ அரசர்களாகிய நம் மூவரையும் ஆண்டவர் இங்கே கூட்டி வந்தது மோவாபியர் கையில் ஒப்புவிக்கவா என்றான். அப்பொழுது யோசபாத்து, ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டான். இஸ்ரவேல் அரசனின் பணியாளன் ஒருவன், சாபாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார், இவர் எலியா கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் என்றான். யோசபாத்து, ஆம், ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்றான். எனவே இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்து ஏதோமின் மன்னன் ஆகிய மூவரும் எலிசாவிடம் சென்றனர். எலிசா இஸ்ரவேல் அரசனிடம், உனக்கும் எனக்கும் என்ன உறவு? உன் தந்தையின் இறைவாக்கினரையும் உன் தாயின் இறைவாக்கினரையும் நாடி செல் என்றார். ஆனால் இஸ்ரவேலின் அரசன், இல்லை, ஆண்டவர்தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோவாபியர் கையில் ஒப்புவிக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நான் பணியும் படைகளின் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, யூதாவின் அரசன் யோசபாத்தின் மீது நான் பெருமதிப்பு கொண்டுள்ளேன், இல்லையேல் உன் முகத்தில் விழித்திருக்கவே மாட்டேன். ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள், ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை, ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீர் அருந்துவீர்கள். இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று. அவர் மோவாபியரை உங்கள் கையில் ஒப்புவிப்பார். நீங்கள் எல்லா அரண்சூழ் நகர்களையும் எல்லா மாநகர்களையும் முறியடிப்பீர்கள். நீங்கள் எல்லா நல்ல மரங்களையும் வெட்டி வீழ்த்துவீர்கள். எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து விடுவீர்கள். எல்லா நல்ல வயல்களையும் கல்லால் நிரப்பி விடுவீர்கள் என்றார். மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் திக்கிலிருந்து ஓடி வந்தது. நாடு தண்ணீரால் நிரம்பியது. தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்று மோவாபியர் அனைவரும் கேள்வியுற்று படைக்கலம் தாங்கக்கூடிய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி எல்லையில் அணிவகுத்து நின்றனர். மோவாபியர் காலையில் எழுந்த பொழுது கதிரவனின் ஒளி தண்ணீர் மீது ஒளிர்ந்தது. மறுபக்கம் இருந்து அவர்களுக்கு தண்ணீர் இரத்த வெள்ளமாய் தோன்றியது. உடனே அவர்கள், அது இரத்தம், அந்த அரசன் தங்களுக்குள் போர் புரிந்து ஒருவர் மற்றவரை வெட்டி வீழ்த்தி விட்டனர். மோவாபியரை வாருங்கள் கொள்ளையடிப்போம் என்றனர். ஆனால் அவர்கள் இஸ்ரேலின் பாசறைக்குள் நுழைந்தவுடன் இஸ்ரேலர் எழுந்து மோவாபியரை தாக்கினர். இவர்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்து பாய்ந்து தப்பி ஓடினர். ஆயினும் இஸ்ரேலர் துரத்தி சென்று மோவாபியரை வெட்டி வீழ்த்தினர். பின்னர் அவர்கள் நகர்களை தகர்த்து எல்லா நல்ல நிலங்கள் மீதும் ஆளுக்கு ஒரு கல் வீசி நிரப்பினர். எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து எல்லா நல்ல மரங்களையும் வெட்டி வீழ்த்தினர். அரண் சூழ்ந்த கீர அரசேத்து மட்டும் எஞ்சி நின்றது. அந்நகரையும் கவன் வீசுவோர் வளைத்து அழித்தனர். தனக்கு எதிராக போரின் முடிவு இருந்ததை அறிந்து மோவாபிய மன்னன் வாளேந்திய 700 வீரர்களை சேர்த்து கொண்டு ஏதோ மன்னனை எதிர்க்க சென்றான். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்னர் அவன் தனக்கு பின் அரசாலும் உரிமையுள்ள தன் தலைமகனை இட்டு சென்று மதிலின் மேல் அவனை எரிபலியாக ஒப்பு கொடுத்தான். இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடுஞ்சனம் மூழ்வதைக் கண்டு அவனை விட்டு அகன்று தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினர். 2 அரசர்கள் அதிகாரம் 4. ஏழை கைம்பெண்ணுக்கு உதவி செய்தல். அப்பொழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது,
அடியவனாகி என் கணவர் இறந்து விட்டார். அவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், அடியவளாகிய என்னிடம் கலயத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். எலிசா, நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவரிடமிருந்தும் பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். நீ உன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொள். பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று, நிறைந்தவற்றை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்றார். அவ்வாறே அவரும் தம் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அவர்கள் எடுத்து தந்த கிண்ணங்களில் அவர் எண்ணெய் ஊற்றினார். எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் அவர் தம் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அத்தோடு எண்ணெய் வருவதும் நின்றுவிட்டது. கடவுளின் அடியவரிடம் அவர் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு, எஞ்சியதை கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்து கொள்ளுங்கள் என்றார். எலிசாவும் சூனேமிய பெண்ணும். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்துவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். பின்பு அவர் தம் பணியாளன் கேகசியை நோக்கி, அந்த சூனேம் பெண்ணை கூப்பிடு என்றார். அவனும் அவரை அழைத்து வர அவர் முன்னே வந்து நின்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ அவளிடம், அம்மா, நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என்று கேள் என்றார். அதற்கு அவர், என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாய்தான் வாழ்ந்து வருகிறேன் என்று பதிலளித்தார். மீண்டும் எலிசா, வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, அடியவளை ஏமாற்ற வேண்டாம் என்றார். எலிசா பெண்ணுக்கு முன்னறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். குழந்தையும் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுவடை செய்வோருடன் இருந்த தன் தந்தையிடம் சென்றான். அவன் தன் தந்தையிடம், ஐயோ, தலை வலிக்கிறது என்று சொன்னான். தந்தையும் தம் வேலையால் ஒருவனிடம், நீ இவனை இவன் தாயிடம் தூக்கி கொண்டு போ என்றார். அவன் அப்படியே பிள்ளையை தூக்கி சென்று அதன் தாயிடம் கொண்டு வந்து விட்டான். நண்பகல் வரை அவர் மடியில் கிடந்த பின் அது இறந்து போனது. அவரோ கடவுளுடைய அடியவரின் அறைக்கு சென்று அவருடைய படுக்கையின் மேல் பிள்ளையை கிடத்தினார். பின்னர் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தார். தம் கணவனை அழைத்து அவரிடம், வேலைக்காரன் ஒருவனை ஒரு கழுதையுடன் என்னோடு அனுப்பி வைக்கவும். கடவுளின் அடியவரிடம் நான் உடனே போக வேண்டும், விரைவில் திரும்பி வருகிறேன் என்றார். அதற்கு அவருடைய கணவர், நீர் அவரிடம் போக வேண்டிய காரணம் என்ன? இன்று அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லையே என்றார். அதற்கு அப்பெண், நல்லதற்கு தான் என்றார். கழுதைக்கு சேணமிட செய்த பின் அவர் தம் வேலையாளை நோக்கி, கழுதையை வேகமாக ஓட்டி செல், நான் சொன்னால் ஒழிய அதன் வேகத்தை குறைக்காதே என்றார். அவ்வாறே அவர் புறப்பட்டு கர்மேல் மலையிலிருந்து அடியவரிடம் வந்து சேர்ந்தார். அவர் தம்மை நோக்கி வருவதை தொலைவில் இருந்து பார்த்த எலிசா தம் வேலையால் கேகசியை நோக்கி, இதோ சூனேம் பெண் வருகிறாள், இவளை சந்திக்க உடனே விரைந்து செல். அவளிடம், நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் குழந்தை நலமா என்று கேள் என்றார். அப்பெண் மறுமொழியாக, ஆம், நலமே என்றார். பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவரை அப்புறப்படுத்த கேகசி அருகில் வந்தபோது கடவுளின் அடியவர், அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது, ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். அப்பொழுது அப்பெண், ஐயா, உம்மிடம் நான் மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று உமக்கு நான் முன்பே சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ இடுப்பை வரிந்து கட்டி கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. வழியில் யாரையாவது கண்டால் வணக்கம் செய்யாதே, உனக்கு யாராவது வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே. என் ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். ஆனால் பிள்ளையின் தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, உம்மை நான் விடமாட்டேன் என்றார். எனவே எலிசா எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றார்.
கேகசி இவர்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆயினும் பிள்ளைக்கு பேச்சுமில்லை மூச்சுமில்லை. எனவே அவன் தன் தலைவரை எதிர்கொண்டு வந்து பிள்ளை கண் திறக்கவில்லை என்று அறிவித்தான். எலிசா வீட்டினுள் நுழைந்தபோது இறந்த பிள்ளை தம் படுக்கையில் கிடப்பதை கண்டார். உடனே அவர் உள்ளே சென்று அவர்கள் இருவரும் வெளியே இருக்க கதவை தாளிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. பின்பு கீழிறங்கி அறையிலேயே அங்குமிங்கும் உலாவினார். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி அவன் மீது படுத்து கொண்டார். அப்பொழுது பிள்ளை 7 முறை தும்மிய பின் கண் திறந்தது. எனவே எலிசா கேகசியை கூப்பிட்டு அந்த சூனேம் பெண்ணை அழைத்து வா என்றார். அவ்வாறு அவன் அழைக்க அவர் எலிசாவிடம் வந்தார். அவர் அப்பெண்ணை நோக்கி உன் மகனை தூக்கிக் கொள் என்றார். அப்பெண் உள்ளே வந்து அவர் காலடியில் தரை மட்டும் வீழ்ந்து வணங்கிய பின் தன் மகனை தூக்கி கொண்டு போனார். இருவேறு அருஞ்செயல்கள். எலிசா கில்காலுக்கு திரும்பினார். அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது. இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளன் ஒருவனை நோக்கி நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காய்ச்சு என்றார். அப்பொழுது அவர்களுள் ஒருவன் காட்டுக்கீரை பறிப்பதற்காக வயலுக்கு சென்றான். அங்கே அவன் பேய்க்குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை தன் போர்வை நிறைய பறித்து கொண்டு வந்தான். அவை என்னவென்று தெரியாமல் அவற்றை நறுக்கி பானையில் போட்டு அவன் வேக வைத்தான். பின்பு அவன் அவர்கள் உண்ணுமாறு அதை பரிமாறினான். அவர்கள் அந்த கூழை உண்ணத் தொடங்கியதும் கடவுளின் அடியவரே பானையிலே நஞ்சு என்று அலறினர். அவர்களால் அதை மேலும் உண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர் கொஞ்சம் மாவு கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை பானையில் போட்டு இவர்கள் உண்ணும்படி இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். பானையில் இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன் இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது.